என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, மிகவும் பலவீனமாய் இருக்கிறேன் என்று புலம்பும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்வது பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. குத்துயிர் கொலை உயிராக அடித்து துவைத்து ஊருக்கு வெளியே இழுத்து சென்று போட்ட பிறகும் பிரசங்கம் பண்ணின அதே இடத்திற்கு திரும்ப வந்து பவுலால் எப்படி பிரசங்கம் பண்ண முடிந்தது? உடலெல்லாம் காயத்தோடு கூட சிறைச்சாலையில் தேவனை துதித்து பாட எப்படி முடிந்தது? அவரை பலப்படுத்தின கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலனை கொடுத்தார். பலவீன நேரத்திலும் அந்த அனுபவத்தை தான் இங்கு எழுதி வைத்துள்ளார். தாவீதுக்கு எந்த தகுதியும் இல்லை, சிறிய வாலிபன். ராஜாவின் யுத்த ஆடைகளை அணிய கூட அவருக்கு பலன் இல்லை, நடக்க கூட முடியவில்லை. ஆனால் ராஜாவால் செய்ய முடியாததை, போர் வீரர்களால் செய்ய முடியாததை அவரால் எப்படி செய்ய முடிந்தது? எதிரி கர்த்தர் நாமத்தை நிந்தித்தான். இந்த ஒரு துருப்பு அவருக்கு போதுமாயிருந்தது. அவருக்குள் இருந்த வைராகியம் பீருண்டு எழுந்தது. என் தேவனுடைய நாமத்தையா நீ நிந்தித்த? நீ எவ்வளவு உயரமாயிருந்தாலும் நாய்க்கு சமமானவன் என்று சொல்லி வெறும் கல்லை எடுத்துக்கொண்டு போய் அவனை கொல்ல எப்படி முடிந்தது? அந்த கர்த்தரின் நாமம், அவர் மேல் வைத்த வைராகியம் அவருக்கு பலனை கொடுத்தது. என்னால முடியலையே, உடல் சுகவீனமா இருக்கே, பணம் இல்லையே, தாளந்து இல்லையே என்று இல்லாததையே குறித்து பேசிக் கொண்டிருந்தால் ஒரு காலம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை விட என்று சொல்லி ஒரு சவால் எடுத்து தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டது போல நம்மை நாம் கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ளும் போது, பாசிட்டிவ் அறிக்கை செய்து தேவனிடத்தில் நாம் பலனை கேட்கும் போது, தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மால் எதெல்லாம் செய்ய முடியாது, எதெல்லாம் நம் தகுதியில்லை என்று நினைத்தோமோ அதை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உண்மையிலே எனக்கு பலன் இல்லப்பா, போதிய பணமும் இல்லை, தைரியமும் இல்லை, எதிரிகளும் அதிகம், என்னை கீழ் இழுப்பவர்களும் அதிகம். என்னால் முடியாது என்றே நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உமக்குள்ளாக என்னை பலப்படுத்திக் கொள்ள, என்னை பலப்படுத்தி நீர் எனக்கு நியமித்த எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க போதிய கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.